அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சிக்கன் வெஜ் வச்சு ஒரு ஷவர்மா பண்ணலாம். இனிமேல் கடையில் வாங்காத வீட்டிலே பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன். இதில் நம்ம மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, உப்பு, ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். நம்ம அடுத்த வேலையெல்லாம் பார்க்குற வரைக்கும் அதை ஊறட்டும். இப்போ நம்ம மயோனஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சர்க்கரை, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் உப்பு. பால் 1 கப் எடுத்திருக்கேன், சின்ன கப்பில். அதே அளவு எண்ணெயும் எடுத்திருக்கேன். பால் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைக்க ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், மயோனஸ் ரெடி ஆகிடுச்சு. மயோனஸ் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இப்போ இந்த பாக்கி இருக்கிற எண்ணெயை ஊற்றினா நல்லா கட்டியாயிரும். எனக்கு கட்டியாக வேண்டாம், இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் எனக்கு அந்த பூசுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் தண்ணியாக பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கட்டியாக வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கட்டியாக அடிச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம சிக்கனை வறுத்து விட்டுக்கலாம். இது ரொம்ப மொறுன்னு வறுக்க வேண்டாம், ஜூஸியாக வறுத்துக்கலாம். இப்போ நான் மைதா மாவு நல்லா கலந்து வச்சுருக்கிறேன். அந்த மைதா மாவை உருண்டையாக பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ அந்த சிக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ 2வது தடவையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வறுபடட்டும். இதை பாருங்கள், ஒரு ரெட் கேப்சிகம், ஒரு க்ரீன் கேப்சிகம், ஒரு 100 கோஸு, ஒரு 50 வரைக்கும் கேரட் எடுத்து நல்லா இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். அதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ அந்த கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், அருமையாக வெந்துருச்சு. இவ்வளோ வந்தால் போகிறோம். நல்லா மொறுன்னு சிக்கன் 65 மாதிரி இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த குப்பூஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இது ரொம்ப தட்டையாக மெலிசாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் கனமாக பண்ணணும். அப்போ தான் மெத்துன்னு இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு துளி வெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்ல அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் போட வேண்டாம். ஒரு துளி தான் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா குப்பூஸும் பண்ணிக்கலாம். மயோனஸ் பண்ணியாச்சு, சிக்கனும் வறுத்தாச்சு. இப்போ இந்த குப்பூஸ் மட்டும்தான். சிக்கனும் வறுத்தாச்சு. இந்த குப்பூஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். நல்லாவே வரும், புசுன்னு வரும். நல்லா உடைச்சாலும் கூட உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ எல்லா குப்பூஸும் நம்ம போட்டாச்சு. இப்போ மேலே ஒரே ஒரு ஸ்பூன் வெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த காய்கறியெல்லாம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் லேசாக தவட்டிக்கலாம். அந்த பச்சையாக வைக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் தவட்டி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இந்த பச்சையாக இருந்தால் நிறைய சாப்பிட மாட்டாங்க, துப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 நிமிஷம் பண்ணால் போகிறோம், நல்லா சாஃப்ட் ஆயிரும். இந்த வெண்ணெய் போட்டுருக்கிறதுனால சாஃப்ட் ஆகிடும். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். நான் அடுப்பு கம்மியாக தான் வச்சுருக்கேன். இதையும் மொறுமொறுப்பாக ஆகக்கூடாது, நல்லா ஜூஸியாக இருக்கணும். புதுசாக இருக்கிற தோழிகளெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மேலே டொமேட்டோ கெச்சப் நிறையா போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் சாப்பிட்றத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். டொமேட்டோ
சாஸ் இல்லை டொமேட்டோ கெச்சப் இது பண்ணிக்கலாம். மேலே வந்து மயோனஸ் போட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த காய்கறியை வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். அதுக்கு மேலே சிக்கன் வச்சுக்கலாம். நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட். இது நீங்கள் இனிமேல் கடையில் போய் வாங்காமல் வீட்டிலையே பண்ணிக்கோங்க. ஒரு கஷ்டமும் இல்லை இதில். பட்டர் பேப்பரில் மடித்து விட்டுக்கலாம். கீழே கவர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பரில் கூட வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 1/2 கிலோ மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 15 வரைக்கும் இந்த ஷவர்மா வந்தது. இது கடைசி இருக்கிற மொத்தத்தையும் இதில் போட்டுடலாம். மொத்த காய்கறியும் மொத்த சிக்கனும் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஒரு அருமையாக ஒரு இஃப்தியார் ரெசிபி. எல்லோரும் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. இனிமேல் கடையில் வாங்காதீங்க. உங்களுக்கு சிக்கன் பிடிக்கலனாலும் இதே மாதிரி நீங்கள் வெஜ்ஜு வச்சே பண்ணிக்கலாம். இல்லை வெஜ்ஜு பிடிக்கலனாலும் நீங்கள் சிக்கன் வச்சே பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.